ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கார்டன் தான் என்ன வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். கார்டனில் குறைய வேலை இருக்குது. அப்போ நான் நினச்சேன் அதை வீடியோ எடுக்கலான்னு. அப்போ வாங்க, ஏன்னா கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் செகண்ட் பாலக்கு, அடுத்து வந்து அதுக்கு பேர் என்னது உலுவை எல்லாம் நட்டேன் இல்லை, அது நல்லாவே வரல. பாலக்கெல்லாம் சின்னதுலே சின்ன இலையிலே பூ நிறைய வந்து நிற்கி. அப்போ அது இன்னும் பெருசாகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் நினச்சேன் அதெல்லாம் இன்னும் கட் பண்ணி எடுத்து நமக்கு இன்னும் கூட்டு பண்ணலான்னு. என்னென்னு தெரியல, இந்த பாலக்கு நல்லா வரவே இல்லை. பாலக்கு நல்ல நெருக்கத்தில் நட்டோம் போல். அப்போ நல்லா நெருங்கி நிற்கிறதோண்டு அதுக்கு வளர்கிறதுக்குள்ள கேப் இல்லாதது காரணம் அது வந்து பூ வந்து சின்னதுலேயே பூ வந்திருக்கு. அப்போ இன்னும் அதை விட்டுருக்கண்டாமேன்னு சொல்லி நினச்சினேன், அதை இன்னும் கட் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ எனக்கு இன்னும் கட் பண்ணி தரலாம் நானும் சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதை கட் பண்ணதே ஒரு பெரிய வேலை. குட்டி குட்டி இலையா, அப்போ அதை ஒவ்வொன்று அப்படிங்க எடுக்கணும்னு பார்த்தா அது நிறைய நேரம் எடுக்கப்பா. அதுவும் கூட அதை கட் பண்ணக்கு வேண்டி நான் விழிச்சிருக்கேன். அதுபோல் என்ன முட்டைக்கோசெல்லாம் காட்டுதே எல்லாம் இல்லாதாய் பட்டு போச்சு. இனி அதை எல்லாம் விட்டுருந்துட்டு காரியமே இல்லை. அப்போ இன்னும் நிறைய தொட்டிகளை எல்லாம் நான் காலியாக்கி எல்லா தொட்டியில் இனி ஒன்றேண்டு நடணும். ஒரு வேளை தான் நான் நட்டுவேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊருக்கு லீவு போகணும். மக்களுக்கு நீ இப்போ ஸ்கூல் அடைக்குமா ஊருக்கு வரணும். அப்போ இப்போ நட்டாலும் இனி 1.5 மாதம் உண்டு. 1.5 மாதத்தில் இனி இப்போ ஒன்றும் கிட்ட போகிறது இல்லைன்னு தோணுது. அது காரணம் வேண்டான்னு வச்சுருக்கோம். வந்துட்டு ஒன்றேண்டு நடலான்னு. அப்போ இப்போது நம்மளை கார்டன் ஒன்று பார்க்கலாம். நாங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு பாலக் செடி. எப்படி இந்த பெருசொன்னா ஆகலை, அப்படியே குட்டியிலே இது தெரியுதா, நிறைய பூவாக வந்து நிற்கி. இது அவ்வளோ நெருக்கி நட்டது வந்து அதுக்கு வர முடியலை. அப்போ இலையும் பழுத்து போச்சு. அப்போ இதெல்லாம் என்ன பிடுங்கி எடுக்கலான்னு நினச்சேன். ஒரு தொட்டி இல்லை, 2 3 4 தொட்டியில் நாங்கள் பாலக்கு வச்சோம். 4 தொட்டியில் இப்படி தான் சின்னதுலேயே பூ வந்து நிற்கி, இலையும் நிறைய பழுத்து போச்சு. அப்போ இதெல்லாம் எனக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா மல்லி இலையை பாருங்கள் அந்த பக்கம், அதுவும் வாடி என்னால் சின்னதுலேயே பழுக்குது. இங்கே வெயிலாச்சு, இப்போ சூடாச்சு, அது கொண்டுன்னு தோணுது. சின்னதுலேயே இலை எல்லாம் பழுத்திருக்கு. அப்போ அதையும் என்ன கட் பண்ண போகிறேன் நான். இனி எல்லா தொட்டியும் காலி பண்ணலான்னு நினச்சேன். முட்டைக்கோசை பாருங்கள் மொத்தம் வாடி, அதெல்லாம் என்ன பிடுங்கி களையணும். எனக்கு தொட்டி எல்லாம் காலி வேணும். இந்த 3 முட்டைக்கோசு செடி நிற்கி. 3 முட்டைக்கோசுலேயும் முட்டைக்கோசு வரவே இல்லை. இத்தனை நாள் விட்டுருந்தேன். இத்தனை நாளுன்னு இல்லை, இத்தனை மாதம் நாளெல்லாம் இத்தனை மாதம் விட்டுருந்தா எங்கிலும் போலும் முட்டைக்கோசு வரல. அப்போ நமக்கு பார்க்கலாம். அப்போ நம்மளை பாலக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆயாச்சு. அனு கட் பண்ணின்னு இருக்கா. பழுத்த இலை பின்ன நான் ஒன்றேண்டா தெரிஞ்செடுப்பேன். அப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுதேன் எவ்வளோ கிட்டி இருக்குன்னு எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாலக்கு கட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று. இதுவே மறுநாள் தான் வீடியோ எடுக்கேன். கட் பண்ணிட்டு இருந்தப்போ என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, நான் அந்த ஃபோன் காலில் பேசி கட் பண்ணி கார்டனை எல்லாம் சரி பண்ணிட்டே அப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா, ஏன்னா வீடியோ எடுத்து பாதியிலேயாக்கும் வீடியோ இருக்குது, அந்த ஞாபகமே இல்லை சுத்தமாக. அப்போ ஃபோன் பண்ணி பேசி எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஐயோ வீடியோ பாதியில் நிற்கேன்னு. நான் அந்த பாலக்கை கட் பண்ணி குட்டி குட்டியாக எல்லாம் கட் பண்ணி பாலக் பக்கோடா பண்ணினேன். பாலக் பக்கோடா பண்ணி சாப்பிட்ட பிறகு எனக்கு ஞாபகம் வரல. பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறவாக்கும் ஐயோ வீடியோ வந்து பாதியிலே அப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிங்கொண்டு பிறகுதான் ஞாபகம் வந்து. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுது. அப்போ அது ஒன்றும் எனக்கு காட்ட முடியலை. அந்த ஃபோன் வந்ததில் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இப்போ நான் இந்த கார்டனை எல்லாம் நான் க்ளீன் பண்ணி தொட்டி எல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். மாற்றி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி போட்டேன். இனி நான் வீட்டுக்கு லீவு ஊருக்கு வந்த பிறகு ஊருக்கு போயிங்கொண்டு திரும்பி வந்த பிறகு தான் இங்கே கார்டன் ஒன்றேண்டு செட் பண்ணுவேன். இங்கே இப்போ கொஞ்சம் தக்காளி செடி மட்டும் தான் நிற்கி, வேறு ஒன்றுமே இல்லை. வேறு மணி பிளான்ட்டு இதே மாதிரி நிற்கி. நம்மளை வெஜிடபிள் ஆட்டு ஒன்றும் இங்கே இல்லை. அப்போ எனக்கு கார்டன் இப்போ க்ளீன் பண்ண வர எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ தொட்டி எல்லாம் காலி ஆக்குனேன். இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு மணி பிளான்ட் மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து அலோவேரா இருக்குது. இங்கே ஃபுல்லு தொட்டி காலியாச்சு. அதுபோல் இங்கே மேலே வந்து ஆனதா
மேலே வந்து அதே மாதிரி 2 தொட்டியில் தக்காளி செடி நிற்கி, இன்னொன்றில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ போல் ஒரு ட்ரீ, இன்னொன்றில் மேரிகோல்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். மொத்தத்தில் காலி ஆச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். பால்கனி இன்னும் கழுவி க்ளீன் பண்ணி விட்டேன். இதை ஒரு கரெக்டாக கவர் தூக்கி விட்டுருக்கோமே, என்னென்னு தெரியுமா? நம்மள தலைமுடி தொழியுது இல்லை, நம்ம தலை சீவும்பு எல்லாம் தலைமுடி நமக்கு தொழியுமே, அந்த முடியை வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்ச நாளாக நான் அந்த முடியை வந்து இது போல் கவரில் போட்டு விட்டுருக்கேன். கவரில் போட்டு அதை தலைமுடியை வந்து நம்ம களையிறதான். இப்போ கேமரா இந்த மாற்றுதேன். என்ன தெரியுமோ, தலைமுடியை வந்து நம்ம களையிறதுன்னா இப்போது நம்ம வேஸ்ட் எல்லாம் போடுவோமே, அதுக்கு கூட இந்த தலைமுடி போடுறதான். போட்டால் நம்மளை தலைமுடி வந்து வளராது, தொலைஞ்சுட்டே இருக்கும் இல்லையாண்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நம்மள ஊரில் அப்படி இருக்கான்னு தெரியல. ஈடைக்கு நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த சமீபத்தில். அப்போ கூட ஒரு பாட்டி வந்து நல்ல வயசாச்சு, அந்த பாட்டி முடியெல்லாம் ஒயிட் ஆச்சு. அந்த பாட்டி பண்டு தொட்டே அவையோட தலைமுடியை வந்து எடுத்து ஒதுக்கி பத்திரமா வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ ஆயிருக்குன்னு அவைய சொல்லிச்சு. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த முடியை. அது கேட்டப்போ எனக்கு அதிசயமாக போச்சு. நான் இல்லைன்னா தலைமுடியெல்லாம் சும்மா வலிச்சு சும்மா அப்படி வேஸ்ட்டில் போடுவேன். வேஸ்ட்லன்னா இது நம்மளை கிச்சன் வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட்டுக்குள்ளே அப்படியே போட்டு வேஸ்ட் வண்டி வரும்போது எல்லாம் சேர்த்து ஒத்தா போடுது. அப்போ இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகுதான் முடி ஆல்ரெடி நிறைய தொழியுது. இங்கெல்லாம் கிளைமேட் அது போல். அப்போ நான் நினச்சேன், சரி நம்மளை முடியை எண்ணி தொட்டு சேவ் பண்ணி வைப்போன்னு ஒரு கவர் எடுத்து கவரில் போட்டு நானும் ஷானு 3 பேரும் முடியை இதுக்குள்ளே போட்டு பத்திரமா வச்சு வரோம். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், ஜஸ்ட் எல்லாம் ஒரு நம்பிக்கை. நமக்கு இப்படி போடும்போது நம்மளை முடி கொஞ்சம் கம்மியாக தொழியுதோன்னு நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம். அப்படிதான் நடக்குது. ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம். அப்படி அந்த கவரில் போட்டு விட்டுருக்குதா, இந்த கவரை போட்டு விட்டுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன தொட்டி எல்லாம் எடுத்து நான் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அடிக்காத ஒரு பால்கனி அந்த பக்கம் இருக்குது, அதில் வச்சுருக்கேன். ஆனால் இங்குள்ள வெயிலுன்னு சொல்லி அது தீ கத்தும், அவ்வளோ வெயில் அடிச்சுன்னா. அப்போ தொட்டி எல்லாம் பொறுபொறாக பொட்டி போகும். இங்கே ஒரு தொட்டி ஆல்ரெடி பொறுபொறாக பொட்டி, அதை கை கொண்டு இப்போ தொடவே முடியாது, அவ்வளவு பொட்டி போயிருக்கு. அது காரணம் நாங்கள் வெயில் அடிக்காத ஒரு பால்கனியில் கொண்டு போய் தொட்டி எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். புதிய தொட்டி இப்போ வாங்கினதில்லை, அதனால் இனி ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன கார்டனு ஸ்டார்ட் ஆகும். ஷானுக்கு இந்த எக்ஸாம் உண்டு, எக்ஸாமில் தான் போயிருக்கான். அனுக்கு எக்ஸாம் இல்லை. அனு என்ன பண்ணுதான்னு கேட்டாட்டா, பால்கனியில் இப்போ வெயில் இங்கே நல்லா சூடாச்சு, நமக்கு வெயில் ஒன்றும் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடுண்டு. அப்போ பால்கனியில் அவளுக்கு இருக்கும் வேணும், ஆனால் வெயில் அடிக்கிறது. அதுக்கு வேண்டி என்ன பண்ணியிருக்கானுங்க பார்க்கலாம். இங்கே வருங்க, பால்கனியில் சேர் போட்டுருக்கா. ஆனால் வெயில் நல்லா அடிக்கிறது கொண்டு ஒரு டவல் எடுத்து கிளிப்பு போட்டு வெயிலை மறைச்சி விட்டு கொண்டு இருக்குது, அது படிச்சுட்டு இருக்குது. வெயில் கொள்ளும் வேணாம், ஆனால் டைரக்ட் வெயில் அடிக்கவும் கூடாது, அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது. வெயில் நல்ல சூடு, காலத்து நல்ல சூடாக இருக்குது. இந்த பக்கம் நான் தொட்டி ஒன்றும் காலி பண்ணவே இல்லை. இந்த பக்கம் அலோவேரா, ஸ்னேக் பிளான்ட்டு, இந்த புதினா, இது இவ்வளோ தான் இருக்குது. அதுകൊണ്ട് இதெல்லாம் இருந்துட்டு போட்டு இது ஒன்றும் நம்ம என்னதில்லை. இன்னைக்கு ஊருக்கு போகும்போது தான் இதெல்லாம் தண்ணி இல்லாத பட்டு போகும், வேறு குழப்பம் ஒன்றும் வராது. அவ்வளோ வெயில் இங்கே அடிக்கும். இப்போ வெயில்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 50 டிகிரி வரைக்கும் போகும் தானே. இங்கே 50 டிகிரி வரைக்கும் இங்கே போகும். அவ்வளோ சூடு, அவ்வளோ வெயில். இப்போ ஆனால் நல்ல கிளைமேட்டு. வெயில் சூடு உண்டாங்களும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நல்ல தணுப்பாக இருக்குது. காலையிலலாம் என்ன வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு, வீடு தூத்து தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சம்பவம் காட்டட்டா. இது வந்து குந்திரிக்கம், எங்கள் ஊரில் குந்திரிக்கம்னு சொல்லுவோம், நாங்கள் குந்திரிக்கம்னு சொல்லுவோம். இந்த வீடெல்லாம் போய் போமே, அந்த குந்திரிக்கம். வீடெல்லாம் தொடச்சி நான் இந்த குந்திரிக்கமும் எல்லா இடமும் புகைச்சி விட்டாச்சு. எண்ணெய் புகைச்ச மாட்டேன், எண்ணெய்ங்களுக்கு தோணும்பு போச்சுது அது. இது நான் சொல்ல வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நான் எங்கேண்டு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அல்ஃபோன்ஸ் அம்மாக்கா சர்ச் இருக்குது. அல்ஃபோன்ஸுமே சர்ச்சு கேரளாவில் பாலா, அவங்க கல்லறையோட சேர்ந்து அவங்க பிறந்து வளர்ந்த ஊர், அது சர்ச்சாக தான் இருக்குது. அப்போ ஊர் என்னன்னா அவங்க இடம், அவங்க வீடு, அந்த வீடு வந்து சர்ச்சாக இருக்குது. அவங்க கல்லறை எல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கே போயிருந்தோம் நாங்கள் அல்ஃபோன்ஸ் அம்மாக்கா சர்ச்சு பார்க்க. அங்கே போனப்போ வாங்கினது தான் இது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ரேட், இது ஒரிஜினலாக இருக்கலாம், ரேட் இருக்குது, நல்ல ரேட் உண்டு. அப்போ அங்கே எல்லாமே கிடைக்கும், நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது.
வாங்கி கொதி தீராத அளவுக்கு அங்கே ஷாப்பிங் பண்ணலாம், அவ்வளோ இருக்குது. என்ன சொல்ல, கேண்டில் வைக்கிறது நிறைய இருக்குது. அதுபோல் ஸ்டாச்சு, எல்லாரோட ஸ்டாச்சுவும் இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது, ஷாப்பிங் பண்ணலாம். எல்லாம் ஒரிஜினல் மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தெல்லாம். அப்போ அங்கேண்டு வாங்கிட்டு வந்தது இது 2 பேக்கெட் வாங்கினா 1 தீர்ந்து போச்சு. இன்னும் இதில் கொஞ்சம் இந்த பேலன்ஸ் இவ்வளோ இருக்கப்போ இது கொண்டு வீடெல்லாம் போச்சுக்கிட்டு எல்லாம் காலையில் உள்ள எல்லா வேலையும் முடிஞ்சு. இனி மத்தியானம் சமையல் வேலை ஸ்டார்ட் செய்யணும். நான் வந்து இங்கே மத்தியானம் ஆகும் ஒரு 11-11:30 ஆகும் வந்தால் ஸ்டார்ட் செய்வேன். காலையில் வேலையெல்லாம் முடிக்க மாட்டேன். இதுதான் என்னோட காலை மார்னிங் ரொட்டி. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன வீடியோக்கு எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலு. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.